ஹாய் ரஜூசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7FF லுமினார் அகாடமி தாண்டா. எபிசோட் நம்பர் 7 ஆகிட்டா 7 தான் நினைக்கிறேன். சரி, ஓகேடா. சாரி, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. எனக்கு டைம் இல்லை அண்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கா. ஸோ என்னால் சரியாக போட முடில. ஸோ நான் டெவல் பர்த்டேக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி 2 days லேட்டாக தான் போட்டேன். அதுலேயும் அன்கட்டை வேறு போடாமட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் போட்டுடுவேன். அந்த செகண்ட் எபிசோட் வரும்போது வந்துடும். அண்ட் உங்களை ரொம்ப நாள் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜிமின் வைபி ரூமில் இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான். டேயாங், என்ன நீ என்ன ரூம் போகாமல் இங்கே உட்காந்துட்ருக்கா? போய் தூங்கு, காலையில் கிளாஸஸ்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல. ஸோ டேயாங் தான் அவனோட நெயில்ஸ் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு முன்னாடி நம்ம வைபி உட்காந்துட்ருக்கான். எதுக்காக டேயாங் நெயில்ஸை பைட் பண்ணிகிட்டே இருக்க? அதுவா, ஒன்று யோசிச்சுட்ருக்க. சரியா தப்பான்னு எனக்கு தெரில அப்படின்னு யோசிக்கிறேன் நின்று அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் இன்னைக்கு அந்த பொறுக்கி வேம்பயர் இருக்கான்ல, ஜங்குக்கியா சொல்கிற நீ? ஆமாம், அவனே தான். அவன் இன்னைக்கு என்ற ஒரு விஷயம் சொன்னான், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் என்ன சொன்னார்? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம வைபியோட இது அப்படியே லைட்டாக வியர்ட் ஆகுது. சரி, நம்ம ஜிம்மி தான் அப்படியே அவன் தூரமாக நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படின்னு நம்ம டேயாங் கிட்ட வந்துட்டு ஸோ நம்ம டேயாங் பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு, என்னடா சொல்கிற, அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? ஆமாம், ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கூடாதா என்ன? ஏன்னா என்னடா, நான் நல்லா தானே இருக்கிறேன். அது நீ வேர்வுல்ஃப்டா, ஒரு வேம்பயர் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க. சப்பட்டையாங் தான் நம்ம ஜிமினோட நோஸில் லைட்டாக பின் பண்ணிட்டு விட்டுட்டு, நீயும் தான் அந்த ட்ராகனை லவ் பண்ணுற, இதுக்கும் நீ ஒரு மர்மெட், அவர் ஒரு ஃபயர் ட்ராகன், அப்போ உங்களுக்குள்ளே போகிறது மட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க. நம்ம ஜிம்மினோட வாயிலிருந்து மறுபடியும் பபுளாக வருது. ஸோ நம்ம ஜிம்மின் தான் அது அப்படியே வாய்வில் கை வச்சு மூடிட்டு அப்படின்ற மாதிரி மண்டையை ஆட்டுறான். இங்கே பார் ஜிமினா, நீ மறைக்கலாம், ஆனால் அவன் வாய் மறைக்காது. பார் எப்படி கொட்டுது பார் பபிள்ஸ் அப்படின்ட்டு அவன் கையை எடுத்து விட. நம்ம ஜிம்மினோட வாயிலிருந்து பபிள்ஸாக போகுது. ஸோ ஜிம்மினோட மவுத்லேருந்து எதுக்காக அந்த மாதிரி பபிள்ஸ் வருதுன்னா, ஸோ ஜிம்மினுக்கு யார் மேலேயாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக அந்த பபிள்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம சுகாவை பற்றி பேசும்போது நம்ம ஜிமினுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ப்ளஷ் ஆகி அவனுக்கு சுகாவோட தாட் வந்திருக்கும். அவனுக்கு அந்த பபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வைபி தான் டேயாங், எனக்கு உன்னை பற்றியும் சங்குக் பற்றியும் கொஞ்சம் தெரியும், ஆனால் ஜிமினா அவரையா? ஜிமினி என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை வைபி, நான் இல்லை டேயாங், நீ வாய மூடு. நான் ஏன்டா வாய மூடணும், நீ வாய முடிக்கோ, அப்போ தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே விண்டோ சைட் பார்த்த மாதிரி திரும்புகிறான். ஸோ விண்டோ சைடில் பார்த்தா ஆப்போசிட்டில் ஒயிட் அகாடமி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் கோல்டு அகாடமி இல்லைடா. ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒயிட் அகாடமி இருக்குது. ஸோ நம்ம டேயாங் தான், ஜிமினா சொல்லு டேயாங், எனக்கு ஜங்குக்கு பார்க்கணும் போல இருக்குடா, போய் பார்த்துட்டு வரலாமா? டேயாங்,
என்ன நீ இந்த டயத்துலையா? ஐயோ இந்த டயத்தில் அங்கெல்லாம் போகக்கூடாது. டேய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு தூங்குறதுக்காக மட்டும்தான் இந்த அகாடமியை கொடுத்துக்கிறானுங்க. மற்றபடி நம்ம அங்கே போகக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. வாடா வாடா போயிட்டு வரலாம்டா, போய் பார்த்துட்டு வரலாம்டா. ஆ அது அது வந்து டேய் அங்கே ஷுகாவும் இருப்பார். நான் போயிட்டு ஜங்குக பாரு, நீ போயிட்டு ஷுகாவை பாரு, சரியா? வாடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்போ வைபி நான் வரல, எனக்கு ஒரே டயர்டாக இருக்கட்டும், நான் தூங்க போகிறேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒய்பி பாட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிறான். ஸோ ஜிமினா தான் அட பாவி உன்னை புள்ள பூச்சி நினச்சா சரியா எங்கே கொத்து கொடுக்கணுமோ கொத்து கொடுத்துட்டு போகுது பாரு அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே திரும்பிட்டேன் அங்கே பார்க்க. ஜிமினா வர மாட்டியா நீனா அப்படின்ட்டு டேங் பவுட் பண்ணிட்டு கேட்குறான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி வந்து தொலைகிறான். உன் மூஞ்ச கொண்டு அப்படி வச்சுக்காத, சகிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லிக்கிட்டு முன்னாடி நடக்கிறான். டேயாங் தாடி சிரிச்சிட்டு உன்ட்ட எப்படி கேட்டா நீ எப்படி ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா ஜிமினா அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான் ஜிமின் பின்னாடியே. ஸோ இப்போ ஜிமினும் நம்ம டேயாங் தான் அப்படியே அந்த கோல்டு அகாடமி விட்டு கரெக்டாக வெளியே வராங்க. நம்ம ஜிமின் பாட்டுக்கு நடந்து போக டேயாங் தான் அவனை அப்படியே பிடிச்சி மறைவா நிற்க வச்சுட்டு, என்னடா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, என்னட்டையும் நீ தானே சொன்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை போகலான்னு. ஐயோ டேய் உன்னை கூப்பிட்டு வர்றதுக்கா அப்படி சொன்னேன்டா. டேயோங் என்ன நீனு, சரி வா வா மறைஞ்சு போகணும், இப்படிலாம் போனால் மாட்டிப்போம் அப்படின்ட்டு டேயாங் பாட்டுக்கு நடந்து போகிறான். ஸோ ஜிமினா தான் இவன் பின்னாடி போய் இன்னும் என்னெல்லாம் படணுமோ அப்படின்ட்டு அவன் அப்படியே நம்ம டேயாங் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய பில்லர் இருக்கும். ஸோ நம்ம ஜிமின் அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம டேயாங் அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு பில்லருக்கு பின்னாடி ஓடி போய் நிற்கிறான். சூப்பர் சவுண்டு கேட்குது. 2 குட்டி பசங்க அப்படியே குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி 9 டெயில் ஃபாக்ஸ் 2 ட்வின்ஸ் ஃபாக்ஸ் பார்த்துருப்போம்லடா. ஸோ அந்த 2 பொண்ணுங்க தான் அப்படியே குட்டு குட்டு குட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்துட்டு எலினா தான் போஷன்ஸை குச்சிட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நின்னுங்க அப்படின்ட்டு அப்படியே கையில் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு விரட்டுது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே டேயாங்கு பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்க்க, இவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையாடா, ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைங்களை அடிக்க துரத்திக்கிட்டே இருக்காங்க, உனக்கு என்ன மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறான். ஸோ ஜிமின் தான் நானும் வேற நில்லு டேயாங் அப்படின்ட்டு அவனும் அப்படியே அந்த ஒயிட் அகாடமிக்குள்ளே நுழையிறான். ஸோ அப்படியே 2 பேரும் வராங்க. ஸோ நம்ம டேயாங்க்கு அங்கே இருக்கிற எல்லாரோட ரூம் நம்பருமே தெரியும். பட் என்னன்னா எந்த நம்பர் யாரோடதுன்னு மறந்துட்டான். ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜிமின் தான் ஏய் நம்ம தேடி வந்த ரூமில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு அவன் ரூமை கை காட்ட, ஆமாம்ல தட்டி பார்ப்போமா, பார்த்து தான் ஆகணும் வா வா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். ஸோ நம்ம ஜிமின் அப்படியே நாக் பண்ணும்போது அந்த டோர் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது. என்னது இது டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ண ஸோ ஒரு இடம் அப்படியே மினுக்கு மினுக்குன்னு இருக்கு. ஸோ நம்ம ஜிமின் தான் டேயாங்கா நம்ம ஏதோ தப்பான ரூமுக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். ஸோ நம்ம மூன் தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. அவளை சுற்றி ஒரே வெளிச்சமாக இருக்கு. ஸோ நம்ம ஜிமின் தான் ஹாய் மூன், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, உங்களோட இது இங்கே இல்லையே, இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க, கத்தாத கத்தாத அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான். அது நாங்கள் ஜங்குக்கு தேடி வந்தோம். ஓ அவங்க இந்த ரூமில் இல்லை அப்படின்ற மாதிரி மூன் சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங்கும் தெரியுது, சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் ஜிமினை கூப்பிட அப்படியே திரும்ப. ஸோ ஜிமின் தான் அப்படியே அவனோட சீக்ஸில் கை வச்சுட்டு நம்ம மூணே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ மூன் தான் என்னத்துக்கு என்ன அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீ இவ்வளோ மின்னு இருக்க, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே,
எப்படி இவ்வளோ பிரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். ஏன்னா மூன் மேலே இருந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம மூன் தான் அப்படியே அவள் பக்கத்தில் இருக்க பிளாங்கெட் எடுத்துட்டு அவளோட ஹெட்டை சுற்றி அப்படியே மொத்தமாக கவர் பண்ணுறா. அவளோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அவளோட ஹெட்டு பாடி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பெட்ஷீட்டால் கவர் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜிமின் பார்க்குறான். இப்போ கூட மூன் மேலேருந்து வெளிச்சம் வருது, பட் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் தான் வருது. அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே ஏதோ பல்பு போட்ட மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மூன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஸோ டேங் தான் என்ன உன் மேலே பெட்ஷீட் போட்டக்கப்புறமும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ மூன் தான் அவளோட தம் ஃபிங்கரை அப்படியே லெஃப்ட் சைடாக காட்ட. ஸோ லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஸ்டாரோட பெட் இருக்கும். ஸ்டார் நல்லா இழுத்து போத்திட்டு தான் தூங்குறா. ஆனால் அவளுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்க ஸ்டாரோட ஃபேரி அவளுக்காக அப்படி எப்படி சொன்னால் அந்த சீலிங் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபேஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸ்டார்ஸு மூன்ஸு அந்த கேலக்ஸின்ட்டு நல்லா ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது அந்த ரூமு. ஸோ நம்ம டேயாங்கும் நம்ம ஜிமின் அந்த ஆடைய பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மூன் தான் ஜங்குக்கை பார்க்க போகலையா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ டேயாங் தான் ஆமாம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஜிமினோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துட்டு போக, இரு நானே வேறு விழுந்துட போகிறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் அப்படியே கூடயே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் இந்த ரூமாவது கரெக்டாக இருக்குமாடா, தட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே டோர் அப்படியே நாக் பண்ணுறான். ஸோ அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. இது டக்குன்னு வெடித்த மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் டக்குன்னு வேகமாக நாக் பண்ணேன். ஸோ அப்போ டோர் அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் ஆக, ஸோ நம்ம ஜின் தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸில் அப்படியே பிளாக் மார்க்ஸாக இருக்குது. ஸோ அவரோட விங்ஸஸ் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா இந்த பர்பிள் விங்ஸஸ் இல்லைடா, நிறைய அந்த பிளாக் கலர் போகப்பட்டு அதுவும் அங்கங்கே பிளாக்காக அவரோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி பாம்பு வெடிச்சா ஆகும் பார்த்திருக்கீங்களா, ஒரு மாதிரி அப்படியே நீட்டி நிற்கு ஸ்பைக் விட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் இல்லை. ஸோ அப்போ டோர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ஆரம் தான் என்ன வேணும், நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் வர. ஸோ நம்ம ஜிமினுக்கு நம்ம ஆரம் ஃபேஸ் பார்த்தோன்னே அவனுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம ஆரம் ஜின்னு உங்கள் 2 பேர் ஃபேஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக மாதிரி பிளாக் கலரில் கறியாக பூசி வச்ச மாதிரி அண்ட் ஹெட்டில் அப்படியே ஸ்பைக் கூட்ட மாதிரின்ட்டு அப்படி தான் இருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ எங்கள் டேயாங்கும் ஜிமினும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆரம் தான் அப்படியே திரும்பி நம்ம ஜிமினை பார்த்துட்டு என்ன கொழுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம டேயாங் தான் என்ன ஆரம்பிது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜின் 2 பேரும், ஏன் இப்படி மூஞ்சி ஃபுல்லாக கரையில் எப்பிட்டு இருக்கீங்க? அதுவா, இந்த ஆரம் தான் எனக்கு மேஜிக் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏதோ தப்பான பொசிஷன் போட்டோம், அது வெடிச்சிருச்சு. ஜின் நான் கரெக்டான பொசிஷன் தான் சொன்னேன், நீ தான் யாரோ நாக் பண்ணுறாங்கன்னு திரும்புறேன்ட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ண வேண்டிய போர்ஷனை ஃபுல்லாக ஊற்றிட்ட, அதனால தான் அது வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் ஜிந்தா நீ கொஞ்சமாவதுன்னு சொல்லவே இல்லையே, அந்த டோர் நாக் ஆகலைன்னா கூட நான் ஃபுல்லாக தான் ஊற்றிருப்பேன். ஜின் இதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்கணும். எனக்கு எப்படி தெரியும், நீ சொன்னால் தானே தெரியும், அப்புறம் எதுக்கு நான் அந்த புக்கை உனக்கு எடுத்து கொடுத்தேன், அதெல்லாம் எல்லாரும் நீ எனக்கு சொல்லியிருக்கணும்ல, எனக்கு எப்படி சொல்லாமல் இருப்பேன். ஸோ அப்போ நம்ம ஜிமினும் டேயாங் தான் மாற்றி ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு 2 பேர் கோரஸாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜிந்தா டக்குன்னு நின்றுட்டு ஐயோ நம்மளை அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்களா என்ன, நினைக்காம இருந்தால் தான் ஆச்சரியம். சரி வா போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம், இந்த தடவை ஒழுங்காக பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜிந்தா அப்படியே உள்ள வராரு. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் என்ன 2 ரூம் நம்பர் இருக்குது, ஐயோ அதில் ஏதாவது ஒன்று தான் இப்போ தட்டுறது தான் ஜங்குக் ரூமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் நானே நாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு டோரை நாக் பண்ண போகிறான். ஸோ அப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அவங்களோட இயர்ஸ் ரொம்ப ஷார்ப். ஸோ அவர் வேர் உல்ஃப் பண்ணுறனால அவங்க இயர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு டோர் ஓப்பனிங் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படி நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அந்த ரூம் பக்கத்தில் ஒரு டர்னிங் இருக்கும். ஸோ அது பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிறான்.
டேயாங் இப்படி பண்ணாதடா, டக்கு டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர, நான் விழுந்துடுவேன். ஷ் ஜிமின் இரு, யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சைட்டு அப்படியே பார்க்குறான். டேவல் இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகணுன்னு தெரியாதா? ஏன் லூசி எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே இருக்க? நம்ம எங்கே போகிறோம்? ஞாபகம் வந்துச்சு, லைப்ரரி அப்படின்ட்டு லூசி தான் சொல்லிட்டு குதிச்சுட்டு நடந்துட்டுருக்கா. டெவலாவில் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம டேங் தான் இந்த டைமில் இந்த டெவலும் லூசியும் எதுக்காக லைப்ரரி போனட்டையாம் அது எனக்கும் தெரியலை. வா போய் பார்ப்போம். நான் வரமாட்டேன். ஐயோ எனக்கு அது டெவலப் பார்த்தாலே பயம். நான் வரமாட்டேன். ஜிமேன் என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக நீ டெவலப் பார்த்து பயந்துட்டே இருக்கா? அவன் என்ன பண்ண போகிறான்னா? அவனும் பண்ண மாட்டா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு டெவலப் பார்த்து பயமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். சப்பட்டையாங் தான். ஜிமின் நான் எங்கே போனாலும் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன். எஸ்கேப் ஆயிடலாம் மட்டும் யோசிக்காத, சரியா? பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நான் வரமாட்டேன் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்த ஷுகாவை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இப்போ டெவல் பின்னாடி போயிட்டுருக்க. நானும் தான் ஜங்குவை பார்க்க வந்தேன், ஆனால் இப்போ இதுதான் முக்கியம், வா அப்படின்ட்டு நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான் டேயாங். ஸோ நம்ம டேயாங் பேச்சு கேட்கவே மாட்டான் ஜிமின். ஆனால் நம்ம டேயாங் தான் எதுவுமே பண்ணல, அவன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஜிமினுக்கு வேற வழி இல்லாம டேயாங் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம டெவலும் நம்ம லூசியும் தான் அப்படியே அந்த பிளாக்கை விட்டுட்டு லைப்ரரி இருக்கிற பிளாக் சைடாக போகிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி நடுங்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ டேயாங் எங்கே போகிறாங்க, அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டெவலும் லூசி தான் அப்படியே லைப்ரரிக்குள்ளே வராங்க. ஸோ நம்ம லூசி தான் அப்படியே அங்கே ஒரு ஒயர் மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு சுவிட்ச் ஒயர் மாதிரி. ஸோ அந்த ஒயரை பிடிச்சி டக்குன்னு இழுக்க அந்த லைப்ரரி இருட்டாக இருந்திருக்கும், அப்படியே வெளிச்சமாகுது. ஸோ அப்போ நம்ம டெவல் தான் திரும்பிட்டு, லூசி நாம் என்ன புக்கை தேடி உட்காந்து படிக்க வந்தோம், அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ லூசி தான் சாரி டெவல் அப்படின்ட்டு அந்த சுவிட்சை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க அப்படியே போகிறாங்க. லூசி முன்னாடி என்னடா வெளிச்சம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ லூசி தான் ஓகே அப்படின்ட்டு அவள் அப்படி அவளோட ஹேர் அப்படியே வந்துட்டு விரித்து விடுறா. ஸோ அவளோட ஹேர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி அவளோட ஒவ்வொரு ஹேருமே ஒரு மாதிரி மின்னுது, அது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. மின்னல் வந்துட்டு ஒரு மெல்லிய கோடில் ரொம்ப பிரைட்டாக வரும்லடா. ஸோ அந்த மாதிரி அந்த ஹேரோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அவள் பொறுமையாக நடக்க ஸோ டெவலுக்கு அவளோட ஹேர்லேருந்து வர அந்த க்ளோனஸ் வெளிச்சமாக இருக்குது. அவள் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. டெவல் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்குடா, இதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ட்டு நம்ம லூசி தான் சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கா. நீ வேலையை பார்த்து நட லூசி, நான் தேடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ டெவல் சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் லூசியும் நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ டெவல் தான் ஒரு புக் எடுத்துட்டு அப்படியே நிற்கிறா. ஸோ லூசி தான் என்னாச்சு டெவல் அப்படின்ட்டு அவளோட ஹேர் அப்படியே தூக்கி முன்கூடி போட்டுட்டு அவள் அப்படியே என்னன்னு பார்க்குறா. ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவல் அப்படின்ட்டு அந்த புக் நேம் இருக்குது, அதை டெவல் வாசிக்கிறா. ஸோ அப்போ நம்ம லூசி தான் உனக்கு ஹிஸ்ட்ரி இருக்கா கொடுக்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம லூசி வாங்க. நீ என்ன நினைக்கிற லூசி, இந்த புக் எப்படி இங்கே வந்திருக்கோன்னு நினைக்கிற? தெரியலையே, யாராவது தேவையில்லாதவங்க கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எங்கே கொடுக்கூட நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த புக்ஸில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. அதில் நம்ம டெவலோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ டெவல் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நிற்கிறா. அவளை சுற்றி ஒரு பவர் அப்படியே வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அது அகாடமி மாதிரி தான் இருக்குது. ஸோ அகாடமியோட கார்டன் ஏரியாவில் டெவல் நிற்கிற மாதிரி அவளை சுற்றி ஒரு பவர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் ரொம்பவே ஒரு மாதிரி டார்க்னஸ்ஸாக இருக்குது. ஸோ லூசி தான் டெவல் இது இப்படி தான் இருந்துச்சா? ஆமாம்
அப்படின்ற மாதிரி டெவில் சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி அவன் பார்க்குறா. எனக்கும் எதுவும் சரியாக தெரியல லூசே, ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி நான் எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ நான் இதை பார்க்குறதுக்காக வரல லூசி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம டெவில் தான் அந்த புக்கை அப்படியே கீழே வச்சுட்டு அவள் அப்படியே போகிறா. ஸோ லூசி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. டெவிலும் அப்படியே ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு டார்ஃப் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பார்ல ஹிஸ்ட்ரி எடுக்க வந்தவர். ஸோ அவர் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணோன்னே டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது. ஸோ டார்ஃப் தான் ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வர அந்த ஸ்மெல்லை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் விட்டு வெளியே வர. ஸோ இப்போ அந்த 6 டார்ஃபில் ஒரு டார்ஃப் எல்லோ கலரில் கேப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டார்ஃப் இப்போ ரெட் கலர் டார்ஃப் கிட்ட வந்துட்டு, ஏய் உனக்கு சரியாயிடுச்சா, வா வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போகலாம் அப்படின்ட்டு அந்த எல்லோ டார்ஃப் சொல்ல. ஸோ இந்த ரெட் கலர் டார்ஃப் தான் ஒரு மாதிரி கோவமா, எனக்கு ஒரு வாசனை வருது, அது டெவிலோட வாசனை, எனக்கு அவளோட வாசனை வருது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அந்த பர்சன் எப்படி வராமல் இருக்கும், அவள் இங்கே தானே இருக்கா, என்ன சொல்கிறா, ஆமாம் காலையில் தான் அகாடமிக்கு ஜாயின் பண்ணான் அப்படின்ற மாதிரி அந்த எல்லோ டார்ஃப் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரெட் கலர் டார்ஃப் தான், அவளால் எப்படி உள்ளே வர முடியும், டெவில்கிட்ட எப்படி அகாடமியோட அட்மிஷன் ஃபார்ம் போச்சு, அவள் இந்த அகாடமி விட்டு போனவ, அவளால் இப்படி திரும்பி இங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டார்ஃப் கேட்க. அப்போ அந்த எல்லோ டார்ஃபும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கை காட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த சைட் நம்ம டேயாங் தான். டெவில் அந்த புக்கிட்டேருந்து கொஞ்சம் நகர்ந்தக்கப்புறம் ஸோ நம்ம டேயாங் அப்படியே அந்த புக்கை எடுக்கிறான். டேபிள் பாயிலேருந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவில் அப்படின்ட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம டேயாங் அந்த புக்கை ஓப்பன் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ளே நிறையா பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிக்சர்ஸ்னால் நான் வந்து ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ டேயாங் ஒரு பிக்சரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். ஜிமின், சொல்லு டேயாங், இது யார் இருக்குன்னு நினைக்கிற, இதுவா, மேபி அந்த டைமில் படித்த யாராவது இருக்கலாம், ஏன் இல்லை ஜிமின், இதில் ஒரு பொண்ணு எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லும் போது நம்ம டேயாங்க்கு யாரோட பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ சட்டன் நம்ம டேயாங் அந்த புக்கை மூடிட்டு ஸோ அப்படியே திரும்புகிறான். ஸோ ஜிமின் தான், எலினா மேடம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பர்மிஷன் இல்லாமல் லைப்ரரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, எப்படி வருவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எழுத சொல்ல. ஸோ அப்போ ஜிமின் தான் ஏதோ வாயை திறக்கிறான் டெவில்ன்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம டேயாங் அப்படி ஜிமினோட ஆன்சர் பிடிச்சிட்டு, மேம் புக் எடுக்க வந்தோம் அதான் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ எலினா தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலினா அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. ஸோ லைப்ரரி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு, இங்கே யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, என்கிட்ட பர்மிஷன் கேட்டால் நானே விடுவேன், நீங்கள் எதுக்காக என்கிட்ட கேட்காம இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், மேம் சாரி அப்படின்ட்டு நம்ம டேயாங்கோட ஆன்சர் பிடிச்சிட்டாங்க இந்த இழுத்துட்டு போகிறான். டேயாங் போகும்போது அந்த கையோடைய அந்த புக்கையும் தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ நம்ம ஜிமினும் டேயாங்கும் தான் அங்கேருந்து வெளியே வந்தக்கப்புறம் ஸோ நம்ம ஜிமின் தான், ஏன் டேயாங் என்னை சொல்ல விடாமல் தடுத்த, என்ன சொல்லியிருப்பேன் ஜிமினா, டெவிலை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருப்பேன்ல. இங்கே பார் ஜிமினா, உனக்கு இந்த விஷயம் புரியலை, இப்போ நீ டெவிலை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்னா அவங்கள பார்த்தாலே தெரியுது டெவில் மேலே ஏதோ கோவத்தில் இருக்காங்க, இப்போ நீ அதை சொன்னனா அவங்க இன்னமும் கோவப்படுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை நடக்கும். அண்ட் நம்மளோட குறிக்கோள் டெவிலை போட்டு கொடுக்கணுன்றது கிடையாது, டெவில் என்ன பண்ணுறான்றதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, வா
நான் போயிட்டு ஷிகாவையும் ஜங்குக்கு ஒரு லுக் கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் காலைல பார்த்துக்கலாம் பேசாம ரூம்க்கு டேடி பார்த்துட்டு போயிடலாண்டா அடித்து கொண்டு போடுவேன் பார்த்துட்டு போகலான்னு சொல்லும் போது டெவல் பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என்ன பிச்சு போடுவேன் வாடா அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் டேங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். டேங்க டேடி நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்டா பிச்சு போடுவேன் வாடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி ஒரே நம்ம ஜிமின் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஸோ டேங்குமே ஜிமின் கூட ஃபன் பண்ணிட்டு அவன் கூடவே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டெவல லூசியும் தாண்டா அந்த லைப்ரரிக்கு மேலே இருக்க கூரை மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஓடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்லடா ரூஃப் டாப். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லூசி தான் டேங் பின்னாடி வரான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. நம்ம ரூமில் வெளியே வரும்போதே அவன் நம்மளை பார்த்துட்டான். எப்படி இருந்தாலும் நம்ம கூட ஏதோ வரான்னு தெரியும். அதனால தான் அப்படியே அவனை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம். ஆனால் அந்த பையன் நம்மளை போட்டு கொடுக்கல. அது எனக்கு தெரில, அவன்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அவன் போட்டு கொடுத்துருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. உனக்கு புரியுது இல்லை லூசி? ஆனால் டேங் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். வேணா அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாமா? லூசி, ஒருத்தவங்களை நம்புறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்பிட்டோன்னா கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணும். அவங்க பாதியிலே போயிடுவாங்கன்ற பட்சத்தில் நம்ம எதுக்காக அவங்கள நம்பணும் சொல்ல? அப்போ லூசி தான் அப்போ நீட்டு அவங்க நம்ப போகிறது இல்லையா டெவல்? அப்போ நம்ம டெவலைட்டாக சிரிச்சிட்டு அவளோட கையை அப்படி அங்கே இருக்க நிலா வெளிச்சத்தில் காட்டுறா. ஸோ அப்போ நம்ம லூசியும் நம்ம டெவல் பண்ணுற மாதிரியே அவள் கையை முன்னாடி பின்னாடின்னு காட்டிட்டு என்ன பார்க்குற அப்படின்னு நம்ம சொல்ல, நம்மளால் நம்ம நிழலை கூட நம்ப முடியாது லூசி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க இந்த ஷேடோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் கையாறு மாதிரி மூடி திறந்துன்னு அந்த ஷேடோவை அதே மாதிரி பார்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம டெவல் தான் அதை பார்த்து சிரிச்சிட்டு அவளோட ஹிப் சைட்ல இருந்து ஒரு புக்கை எடுக்கிறா. நம்ம தேடி வந்தது இதுதான் லூசி, நான் அதை எடுத்துட்டேன். ஸோ போகலாமா அப்படின்னு நம்ம கேட்க லூசியும் போகலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கீழே குதிக்கிறாங்க. ஸோ லைப்ரரி வந்து நல்லா ஹையான இடத்துல இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த டாப் பிளேஸ்லேருந்து கீழே ஒன்றா குதிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கீழே குதித்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட காலுக்கு கீழே ஒரு ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்கள ஸ்லோவாக லேண்ட் பண்ணுது. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே கிளாஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம டெவலும் லூசியும் மிடில் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே பேக் பெஞ்சில் இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே அந்த எல்லோ கலர் டார்ஃப் தான் இருக்காங்க. ஸோ அந்த டார்ஃப் தான் நான் இப்போ 2 பேரை கூப்பிடுவேன். நீங்கள் 2 பேராக வரணும். 2 பேரில் ஒருத்தர் அவங்கவுங்க மேஜிக்கை தனித்தனியாக பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர் மேஜிக்கையும் ஒன்றா பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அது எப்படிரா 2 பேர் மேஜிக் ஒன்றாகும் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம தான் அதெல்லாம் ஒன்றாகும். டயாங் நீ மறந்துட்டியா? நேற்று நம்ம கிளியோனும் நைலும் அவங்க 2 பேர் மேஜிக்கும் ஒன்றாச்சு, கவனிக்கலையா நீனா? அவங்க ஃபேரிஸ் தானே ஒன்றாச்சு. அவங்க ஃபேரிஸோட பவர் இவங்களோட பவர் மாதிரி. இப்போ அந்த ஃபேரிஸ் 2ம் சேர்ந்து எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணுதோ அதே அளவுக்கு இவங்க 2 பேராலையும் சேர்ந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து பண்ணுற மேஜிக் ஒருத்தர் பண்ணுறதை விட இன்னமும் பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜிந்தா போச்சு, எனக்கு மேஜிக் சரியாகவே வராதே, இப்போ கூப்பிட்டாருன்னா நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்? எங்கள் பேர்ஜன் உன்னோட பேசிக்கான மேஜிக் காட்டு, உனக்கு என்ன நல்லா வருமோ அதை பண்ணு, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த டார்ஃப் தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு யாரை ஃபஸ்ட்டு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ அந்த டார்ஃப் தான் நீ தான் சிவப்பு கலர் சட்டை எந்திரி, சிவப்பு சட்டையா அப்படின்ட்டு நம்ம ஷுகா தான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. நீ வா, என்ன இவர் இப்படி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஷுகா தான் அப்படியே முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ இப்போ அப்படியே மறுபடியும் சார் பார்க்குறாங்க. நீ
வெள்ளை பொண்ணு நின்று. வெள்ளை பொண்ணா அப்படின்ட்டு நம்ம 3 அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. நீங்கள் 2 பேரும் முன்னாடி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 3மே வந்துட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு நிற்கிறா. இப்போ அந்த டார்ஃப் தான் இப்போ உன்னோட ஸ்பெஷல் மேஜிக் என்ன அப்படின்ட்டு நம்ம மூன் கிட்ட கேட்க. ஸோ நம்ம மூன் தான் அவளோட மேஜிக் ஸ்டிக்கை எடுக்கிறா. ஸோ எடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவளோட அந்த மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் அவளோட மேஜிக் ஸ்டிக்கை கரெக்டாக பாயிண்ட் பண்ண அந்த ஸ்டிக்கில் இருந்து பிளாக் கலரில் ஸ்மோக்கியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மோக்கி அப்படியே இந்த டேபிள் அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேபிள் மேலே கரெக்டாக ஒரு லாங் சைஸ் கேண்டிலில் கொண்டு வருது. ஸோ அப்போ அந்த டாஃப் தான் சூப்பராக பண்ணிட்டேன், இப்போ உன்னோட மேஜிக்கை காட்டு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சுகாவை கேட்க. ஸோ சுகா ஒன்றுமே பண்ணல. ஸோ அதை லைட்டாக போய்ட்டு ஊதுறான். ஸோ அந்த கேண்டில் பற்றிக்குது. ஸோ நம்ம சுகா வந்து ஒரு ஃபயர் ட்ராகனில் ஸோ அவனோட மூச்சில் கூட அந்த நெருப்போட சென்சஸ் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமினுமே பார்க்குறான். ஸோ ஜிமின் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சுகர் ரொம்ப அழகாக இருந்திருப்பார் அந்த கேண்டிலில் ஊதும் போது. ஸோ இப்போ ஜிமினோட முகத்துலேருந்து பபுள் பபுள் பபுளாக போகுது. ஸோ அப்போ அந்த டார்க் தான் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு யார் அடியில் முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங்க் தான் ஜிமின் வாய் அப்படி இறுக்கி மூடிடுறான். அந்த வாயை மூடி தான் வையண்டா தெரியாமல் அப்படின்ட்டு வாயிலேருந்து பபுள் வருது. வாயை மூடிட்டுரு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து மேஜிக் பண்ண போகிறீங்க. உங்கள் 2 பேர் மேஜிக்கையுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்துங்க. அந்த மேஜிக் மூலிமா ஏதாவது மிராக்கல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டார்க் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம மூன் தான் அவளோட மேஜிக் ஸ்டிக் எடுத்துகிட்டு ரெடி ஆகுறா. ஸோ நம்ம சுகா அவரோட ஹேண்ட்ஸில் அவரோட ஃபயரை கொண்டு வராரு. ஸோ மூன் மறுபடியும் அதே டேபிளை பார்த்த மாதிரி தான் அவளோட மேஜிக் ஸ்டிக்கில் இருக்க பவரை உருவாக்குறா. ஸோ அந்த பவர் ஒரு மாதிரி எப்படி சொன்னால் பிளாக் கலர் நல்ல டஸ்கி பால் மாதிரி ஆகுது. ஸோ அந்த டஸ்கி பாலில் நம்ம சுகாரோட ஃபயர் படும் போது அந்த பிளாக் கலர் டார்க் பால் அப்படி ரொம்ப பத்திக்கிட்டு எரியுது. ஸோ அது அப்படியே அந்த டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸோ அந்த பால் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி ஆகுது. ஸோ அந்த ஐஸ் க்யூப் அப்படியே அந்த டார்க்னஸ் போகி அந்த நெருப்பு அப்படியே ஐஸ் க்யூப் பற்றி எரிஞ்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சுகா தான் டக்குனு திரும்பி மூனை பார்க்க. ஸோ மூன் தான் டக்குனு திரும்பி சுகாவை பார்க்குறா. ஸோ 2 பேரும் மனசில் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி அந்த பக்கம் நம்ம ஸ்டாரையும் ஜிமினியும் தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் வாயிலே கையை வச்சிட்டான். ஸோ ஸ்டார் தான் அடிப்பாவி நீ அந்த வேலையை பார்த்தவ அப்படின்ற மாதிரி ஸ்டார் நினச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெஹூப் தான் அப்போ நீங்கள் அந்த வேலையை பார்த்தது இவங்க 2 பேரும் தான் போல இருக்கே ஜிம்மினா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஜிமின் தான் என்ன வேலை ஞாபகம் இல்லையா ஜிமின், அன்னைக்கும் மண்டை மேலே யூனிகார்ன் கொம்பு வேணும்னு ஆசைப்பட்டியே, அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் உனக்கு கொடுத்துருப்பாங்களோ பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அச்சு பிசுராமி இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி தான் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனோட ஹெட்டில் அவனோட கையை வச்சு லைட்டாக தடவி பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த டார்க் தான் சூப்பர் 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 அப்படின்றாங்க. ஸோ அப்படியே அவங்க 2 பேர் அங்கேருந்து ஒரு பிளேஸில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டெவல் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஸோ டெவல் தான் அவள் அப்படியே அவளோட ஹெட் அப்படியே டேபிளில் சாய்ச்சிட்டு நம்மளை உதவியை பார்த்துட்டு ஐயோ எனக்கு இந்த கிளாஸ்லாம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வழி இல்லை கவனி கவனி அப்படின்ட்டு நம்ம லூசியும் அப்படியே கிளாஸ் கவனிக்க டெவல் அப்படியே திரும்பிக்கிறா. ஸோ இப்போ நம்ம ஸ்டாரை தான் பாயிண்ட் பண்ணி அந்த டார்க் கூப்பிடுறாங்க. ஸோ ஸ்டார் தான் நானா நீ தான் வா வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார் அப்படியே எந்திரிச்சு வரா. ஸோ இப்போ அங்கே டயாங்க தான் கூப்பிடுறாங்க ஆப்போசிட்டில். ஸோ டயாங் தான் அவனோட பவரை பண்ணி காட்டுறான். ஸோ நம்ம டயாங் என்ன பண்ணுறான், ஒரு விஷயத்தை தொடவே கிடையாது, அவனோட பார்வையாலேயே அவனால் அங்கே இருக்கிற அந்த டேபிளை மூவ் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஃபீட்டுக்கு அந்த டேபிளை நல்ல மேலே தூக்குறான்.
ஸோ நம்ம அவங்க அவனோட சைக்கிங் பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ சைக்கிங் பவர்ன்றது ஒரு விஷயத்தை தொடாமலேயே அதை நகட்டுறது தான். ஸோ ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்போ நிறைய இதில் வந்து சைக்கிங் பவர்னால் ஸ்பூன் அப்படியே ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டே இருந்தால் அந்த ஸ்பூன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளையும். நம்ம கையை வச்சு வளைக்கிறத விட அது ஆட்டோமேட்டிக்காக வளையும். ஸோ தான் சைக்கிங் பவர். ஸோ அப்போ அந்த டார்ஃப் அப்படியே திரும்பி நம்ம ஸ்டார் பக்கமாக திரும்ப, ஸோ நம்ம ஸ்டார் தான், நான் இந்த பவரை யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பவர் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டார் சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ண பார்க்க, ஸோ அப்போ அந்த டார்ஃப் தான், ஸ்டார் நில்லுமா, எங்கே போகிற, நீயும் பவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ஃப் கத்திட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பேக் சைடில் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நடந்து வந்து அவள் அப்படியே மறுபடியும் அந்த டார்ஃப் கிட்டேயே நிற்கிறா. ஸோ ஸ்டார் தான் அப்படியே திரும்பிட்டு நம்ம டேங்க பார்த்து மறைக்க, ஸோ டேங் தான், நான் ஒன்றும் பண்ணல ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ டேங் பண்ணலன்னா நம்ம ஸ்டார் அப்படியே திரும்பிட்டு நம்ம ஜெஹோப்பை தான் பார்த்து முறைக்கிறா. ஸோ ஜெஹோப் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. ஸோ நம்ம ஸ்டார் திருப்பி திருப்பி நடந்து போக ட்ரை பண்ண, ஸோ நம்ம ஜெஹோப் விடவே மாட்டிக்கிறாரு. ஸோ ஸ்டாருக்கு நல்லாவே தெரியுது, இப்போ பவரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெஹோப் அவளை உட்கார விடுவான், இல்லைனா திருப்பி திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த டார்ஃப் கிட்டே நிற்க வச்சுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார் என்ன பண்ணுறா, அவளோட பாக்கெட்ஸில் இருந்து அவளோட பர்ஃப்யூம்ஸ் இருக்கும்லடா, ஸோ அந்த பர்ஃப்யூம் அப்படியே எடுக்கிறா. ஸோ அதை அவள் கையில் போட்டு லைட்டாக மோந்து பார்க்குறா. அப்படியே மோந்து பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டக் அடித்த மாதிரி இருக்குது அந்த பர்ஃப்யூம். ஸோ ஒரு மாதிரி அதை ஸ்மெல் பண்ணக்கப்புறம் அவளோட கண்ணு ஒரு மாதிரி ஷார்ப் ஆகுது. ஸோ இவ இப்படி பண்ணுறதை பார்க்குற மூணுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஜெய்ஹோப் தான் அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ மறுபடியுமே ஸ்டார் அவளோட கையில் அந்த பர்ஃப்யூமை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவளோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ரப் பண்ணுறா. அவள் ஒரு மாதிரி ரப் பண்ண அந்த பர்ஃப்யூமோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குல்லடா, ஸோ அது அப்படியே வந்துட்டு டபுள் ட்ரிபிள் மடங்காகுது. ஸோ அவளோட ஹேண்ட்ஸ் ரப் பண்ணும் போது ஸோ அந்த ஸ்மெல் அப்படியே வெளியே வருது, அங்கே இருக்க டாஃபுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஸ்டார் அப்படியே அவளோட ஹேண்ட்ஸை அப்படியே ரெயின்போ மாதிரி ஃபுல்லாக விரிச்சு ஒரு ஆர்ச் பண்ணுறா. ஸோ அப்போ அவள் கையில் இருக்கிற அந்த ஃபுல் ஃப்ரேக்ரன்ஸுமே அந்த கிளாஸ் ரூம் முழுக்க பரவுது. ஸோ அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இது வரைக்கும் அந்த ஸ்மெல்லை யாருமே ஸ்மெல் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நியூ ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டார் தான் அவள் அப்படியே ஒரு மாதிரி அந்த டார்ஃபை பார்த்து லுக்கு விட்டுட்டு அவங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம ஜெஹோப் தான் டேங்க பார்த்துட்டு கண்ணை காட்ட, ஸோ டேங் அவரோட அந்த சைக்கிங் பவரை அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மேலே யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மொத்தமாக ஒரு பர்சனை வந்துட்டு டார்கெட் பண்ணுது. ஸோ அந்த கிளாஸில் ஒரு பையன் இருப்பான். ஸோ அது எப்படின்னா அந்த கப்பா சொல்லுவாங்க இல்லடா, ஸோ கப்பா வந்துட்டு அது வந்து தண்ணியில் இருக்கிற ஒரு இதுதான், கிரியேச்சர் தான். ஸோ நான் பிக்சர் கிடச்சா போடுறேன். ஸோ அந்த பையன் வந்து கப்பா, அவனோட ஹெட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளார் டைப்பில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த பையனோட ஃபுல் பாடியில் படுது அது. ஸோ அந்த பையன் மேலே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பட்ட உடனே அந்த பையன் வந்துட்டு மொத்த கண்ட்ரோலுமே நம்ம டேயாங் கையில் போயிடுது. டேயாங் வந்துட்டு அவனோட கையை அப்படியே ஷேக் பண்ண அந்த பையன் அதுக்கேற்ற மாதிரி ஷேக் பண்ணுறான். ஸோ அந்த சார் தான், ஐ மீன் அந்த டார்ஃப் தான் அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம டேயாங்கும் அப்படியே போய் சிரிச்சுட்டே உட்காடுறான். ஸோ நம்ம ஸ்டார் தான் அப்படியே ஜெஹோப் கிட்ட வந்துட்டு, எதுக்காக இப்படி பண்ண ஜெஹோப், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஸ்டார், இது அகாடமி, இங்கே எல்லாருமே அவங்களோட மேஜிக்கை வெளியே கொண்டு வரணும். உன்னோட பிடிவாதத்தை இங்கே எடுத்துகிட்டு வராத ஸ்டார், நீ யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னை எப்படி யூஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ள உன்னோட மொத்த மேஜிக்குமே நீ யூஸ் பண்ணுவ. ஜெஹோப், இதுவே நீ இன்றைக்கி என்னை ரொம்ப படுத்திட்ட, அதனால மட்டும்தான், இல்லைன்னா நான் என் மேஜிக்கை யூஸ் பண்ணவே மாட்டேன், என்னை நீ யூஸ் பண்ண சொல்லாத அப்படின்ட்டு ஸ்டார் கோவமாக திரும்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த கிளாஸ் அப்படியே வந்துட்டு முடியுது. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜங்குக் தான், ஸ்டார் எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா,
பாரு ஜங்குக், நான் மேஜிக் யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெஹோப்பால் வந்தது. விடு ஸ்டார், இதில் என்ன இருக்கு? எல்லாருமே அவங்கவுங்க மேஜிக் யூஸ் பண்ணணும் தானே வந்திருக்காங்க. பட் நான் அப்படி கிடையாது ஜங்குக். எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் திருப்பி ஸ்டார்கிட்ட சொல்ல போக, ஸோ அப்போ நம்ம டேங்கோடைய ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சிட்டு அவளை கொஞ்ச நேரம் தனியாக விடு ஜங்குக், அவளுக்கு நார்மலானதுக்கப்புறம் அவளே பேசுவா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் கூட சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், என்ன இன்னைக்கு நான் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. யார்? நானா? நீதான். நேற்று பிடிச்சிருக்குன்னு என்னென்னமோ சொன்னேன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. நீ தான் எனக்கு ஓகேவே சொல்லலை. நீ ஓகே சொன்னாதானே? ஓ, நான் இப்போ ஓகே சொன்னால் மட்டும்தான் பின்னாடி வருவேன். அஃப்கோர்ஸ் மை பேபி அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் லைட்டாக ஃப்ளர்ட் பண்ண. ஸோ டேங் தான் அப்படியே ஜங்குக் கூட டைஸில் லைட்டாக கிள்றான். என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க, ஒன்றும் இல்லை டேங் என்ன பொறுக்கி அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் சுகாவை பார்த்துட்டு கேட்கலாமா வேண்டாமான்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டே தான், வாய் வரைக்கும் வந்துருச்சுல ஜிமினா, கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம சுகா தான், என்ன கேட்கணும்? அது சுகா. சொல்ல ஜிமின், என்ன கேட்கணும்? அது நீங்களும் மோனும் ஒரு மேஜிக் பண்ணிங்கல்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அது நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ரொம்ப பதறான். ஸோ அப்போ மோன் தான், ஜிமின் நீ நினைக்கிறது கரெக்டு தான். அதை சுகா பண்ணாரான்னு எனக்கு தெரில, பட் அதை நான் தான் பண்ணேன் அன்னைக்கு. ஆனால் என் பவர் கூட இன்னொரு பவர் ஆட் ஆனது எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி அந்த பிளாக் கலர் அந்த பவர் யூஸ் பண்ணது நான் தான். நீ சாப்பிடும்போது சொன்னல, உனக்கும் ஸ்டார்க்கு இருக்கிற மாதிரி யூனிகார்ன் கொம்பு விருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அது நீ ஆசைப்பட்டது உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அதை பண்ணேன். ஆனால் அதே நேரத்தில் என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க நினச்சிருக்காங்க, நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சுகா தான் பார்க்குறாங்க. ஸோ சுகா தான், நான்லாம் இல்லை இது அப்படின்ற மாதிரி அவர் லைட்டாக சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ நம்ம ஜிமினுக்கு இதுலேயே புரியுது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அப்போ பக்கத்தில் நைல் தான், அடப்பாவி அப்போ நீ பண்ணவனே நீந்தானா? நீயே பண்ணிவிட்டு நீயே தண்ணி ஊற்றி அணைச்சியா? என்னது, இவரே தண்ணி ஊற்றி அணைச்சாரா? அன்னைக்கு அந்த கிரிங்கை யார் கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஜிமின் திரும்பி மறுபடியும் சுகாவை பார்க்குறான். சுகா தான் நைல் மண்டேலே ஒன்று போடுறான், மூடிக்கிட்டு வேலையை படுறான் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம வைபி தான் ஒரு மாதிரி கையை பிணைஞ்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வைபி பக்கமாக திரும்பிட்டு, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கையை போட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருக்க? இல்லை, எல்லோரும் அவங்க மேஜிக் பண்ணி காட்டினாங்க, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது, அதனால் எனக்கு கூப்பிடல. ஆனால் அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக மாட்டிப்பேன். என்னென்னு மாட்டிப்பேன்? என்கிட்ட தான் இப்போ பவரே இல்லையே. இங்கே பார், நீ ஒரு ஹியூமன், அதனால் உங்ககிட்ட பவர்ஸ் இல்லைன்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் விஷயம், பவர்ன்றது உன்னோட ஆறாவது சம்மந்தப்பட்டது. நீ உன்கிட்ட பவர்ஸ் இல்லைனா நேற்று அந்த செடியை உன்கிட்ட வளர்த்துருக்கவே முடியாது. அது எப்படி அவ்வளோ தூரம் வளர்ந்துச்சுன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கும் உங்களை மாதிரி பவர்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஜேஹப் தான் ஒரு மாதிரி ஃபேஸை தொங்க போட்டுட்டு அப்படியே அவரோட கையை பிடிக்கிறாரு. வைபியோட ஹேண்ட்ஸ் அப்படியே அவர் பிடிச்சிட்டு, இங்கே பாரு வைபி, உனக்கு பவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உனக்காக இங்கே நிறைய பேர் இருக்கும், உனக்கு புரியுதா? ஸோ பவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது, நீ பவர்ஸ் இல்லாமல் வீக்குன்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். உனக்கு எப்படி இருக்க தோணுதோ நீ அப்படியே இரு. நீ ஒரு ஹியூமன், உன்ட பவர் இல்லைன்னா உன்ட பவர் இல்லைன்னு சொல்லு, பிரச்சனை கிடையாது. நம்ம இங்கே படிக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ளே இருக்க பவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வெளியே கொண்டு வந்தவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, ஆனால் நீ அதை வெளியே கொண்டு வரல, அப்போ அதுக்கான முயற்சி எடு. இது எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் தான். நீ இன்னும் ட்ரை பண்ண தான் உன்னால் இதிலேருந்து வெளியே வர முடியும், உன்னால் மேஜிக்ஸை யூஸ் பண்ண முடியும்.
உனக்கு ஆரம்பிக்கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். ஆரமால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஹப் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம வைபி தான் இப்போ அடுத்த கிளாஸில் என்னை கூப்பிட்டா, ஒன்றும் இல்லை வைபி, நான் உனக்கு பர்ல்ஸ் தரேன், நீ ஒரு மர்மேடா மாதிரி காட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். ஸோ அப்போ பக்கத்தில் தான் நம்ம வைபி பக்கத்தில் தான் ஜிமின் இருந்திருப்பான். ஸோ நம்ம வைபி தான் பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, அதை தூக்கி நம்ம ஜிமின் மண்டை மேலே ஊற்றிடுறான். ஸோ ஜிமின் நனைஞ்சனால அவன் ஒரு மர்மேடா மாறிட்டான். ஸோ அவனோட மேலே இந்த ஷர்ட் போயிட்டு அவனோட டெய்ல் வந்துடுது டக்குன்னு. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனோட செஸ்ட் சைடு மறைச்சிட்டு லூஸு நான் கிளாஸில் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த மர்மைட்லேருந்து ஹியூமனாக மாறுறான். ஸோ நம்ம சுகா தான் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? ரொம்ப அழகாக இருந்த மர்மைடாக இருக்கும்போது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரியாக வாயிலேருந்து பபுள் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சுகா தான், என்ன பபுள் இது, எதுவும் வாயிலேருந்து தான் வருதா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் வாயிலேருந்து பபுள் விட்ட மணிக்கு இருக்கான். அப்போ நம்ம டேங்க் தான், ஆமாம் சுகா, அவன் வாயிலேருந்து பபுள்ஸ் வந்த மணிக்கு தான் இருக்கு. அதுவும் எப்பனா ஒன்று உங்களை பார்க்கும் போது இல்லை உங்கள்கிட்ட பேசும்போது அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்ல. ஸோ ஜிம்மின் தான் நம்ம டேங்க்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். நம்ம டேங்க் காலு கீழே இருக்கும். ஸோ ஒரு மிதியாக மிதிச்சிடுற, அம்மா டி ஜிம்மின் மாடு ஏடா மிதிச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கேண்டா மிதிக்கிற அப்படின்ட்டு நம்ம டேங்க் தான், சுகா அவங்கள லவ் பண்ணுறோம் அதை சொல்லாமல் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கான், மிதிச்சல சாவு அப்படின்ட்டு நம்ம டேங்க் பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்றான். ஸோ நம்ம சுகா தான் வியர்ட் ஐஸோட நம்ம ஜிமினை பார்க்க, அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். ஸோ நம்ம சுகா தான் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அவர் அப்படியே நம்ம ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்டார் தான் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க. நம்ம மூணு தான் அவள் பக்கத்தில் இருக்கா. அப்படியே அவளோட பாக்கெட்டில் அந்த பர்ஃப்யூம் இருக்கும்ல அதை அப்படியே எடுக்கிறா. ஸோ ஸ்டார் தான் டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு, அது என்னோட பர்ஃப்யூம், நான் தானே எடுக்கிறேன், என் பொருளை யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது, நான் தான் எடுக்கிறேன் ஸ்டார், இதில் என்ன இருக்கு, நான் சொன்னது எனக்கு புரியலையா மோன், என் பொருளை யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. ஸ்டார், நான் எடுத்தா கூட உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது அப்படின்ட்டு அவன் மூன் கிட்ட கோவப்படுறா. அப்ப நம்ம ஜெஹப் தான், மூன் தேவையில்லாம ட்ரை பண்ணாத, அவ கோவமா இருக்கா, அவ கோவம் போற வரைக்கும் இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா, நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ மூணு எதுவுமே சொல்லலை. அவள் அப்படியே அவளோட முகமே வாடி போகுது. ஸோ அவளோட ஃபேஸில் எப்பயுமே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அந்த பிரைட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி டல் ஆகுறா. ஸோ அவள் அப்படியே அந்த டேபிளில் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஆரம் ஜிந்தாண்டா. ஸோ நம்ம ஆரம் தான் ஜின்னை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜிந்தா ஒரு கையில் மேஜிக் ஸ்டிக்கை வச்சுட்டு, இந்த பாலை இப்போ நான் என்ன மாற்றலாம், இப்போ இதை என்னவா மாற்றலாம் ஆரம், உனக்கு என்ன தோணுதோ மாற்று, ஆப்பிள் அப்படின்ட்டு நம்ம ஜிந்தா அந்த பாலை ஆப்பிள் ஆக்குறாரு. ஸோ அந்த ஆப்பிள் ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பம் சூப்பர் ஜின், கிரீன் ஆப்பிள் பண்ணிட்ட. ஐயோ மீ மறுபடியும் தப்பு, என்னாச்சு, நான் கேட்டது ரெட் ஆப்பிள், இது கிரீன் ஆப்பிள். சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ண, ஆப்பிள் அப்படின்ட்டு அவரோட வாய்க்குள்ளேயே அந்த மந்திர ஸ்பெல்லை வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவர் அந்த ஆப்பிள் இது பண்ண. ஸோ அந்த க்ரீன் ஆப்பிள் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. கலருக்கான ஆப்பிளுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஜின்னு. ஆரம் தான் பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆரம் ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு அவர் அப்படியே 2 ரோல் பண்ணிட்டு அந்த ஸ்டிக் அந்த ஆப்பிள் சைடில் காட்ட அது ரெட் கலர் ஆப்பிள் ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஓடி இருப்பான்லடா. ஸோ அப்படியே டக்கு நின்றுட்டு பரவாயில்லையே நான் கீழே விழுகாமல் ஓடுறேன் இப்பெல்லாம் அப்படின்ட்டு அவனோட நினச்சி சிரிச்சிட்டு அப்படியே நம்ம ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு திரும்புகிறான். ஸோ நம்ம டெவில் ஆப்போசிட்டில் வந்திருப்பா. அவன் டெவில் மேலேயே டக்குன்னு இடிச்சிடுறான். ஸோ டெவில் தான், ஏய்
பார்த்து போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஜிம்மின் தான் நம்ம டெவலை பார்த்து பயப்படுறான். ஸோ சாரி சாரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து எந்திரிக்கிறான், ஒரு டப்புன்னு விழுந்துடுறான். ஸோ நம்ம லூசி தான் டெவல் எதுக்காக மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஜிம்மினை தூக்கி விட, அவன் லூசியோட ஹெல்ப்பை கூட இது பண்ணல, அவன் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே கிளாஸ் டைம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம டயாங் தான் அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும்ல, அந்த ஃபவுண்டைன் கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஃபவுண்டைனுக்குள்ளே இருக்கான். நம்ம வைபியுமே அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே தான் இருக்கான், ஒரு மர்மேடா. ஸோ நம்ம டயாங் தான் வெளியே உட்காந்துட்டு இவனுக்கு 2 பேரும் அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். டி ஜிம்மின், இது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா, ஒரு மர்மேடாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் அந்த தூண் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனோட டெய்லை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் வைபி. ஸோ அப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே ஏறி உட்காந்துட்டு வர உனக்கும் எனக்கும் கொஞ்சம் தான் கலர் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ வைபிக்குமே அவன் மர்மேடாக இருக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பாய்ஸ் எல்லாருமே வராங்க. நம்ம சுகா, ஹோபி, நம்ம ஜங்குக், நைல் அண்ட் கியோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டயாங்கை பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கோட ஃபேஸில் லைட் ஸ்மெல்லாம் இல்லை, அப்படியே பிரைட்டாக ஒரு பல்பே எரியுது. அவன் அப்படியே நம்ம டயாங்கிட்ட வந்து நின்றுட்டு நம்ம டயாங் கிட்ட போக நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி பின்னாடி நிற்க வைக்கிறான். என்ன ப்ரோ, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஜெஹோப் தான், டயாங் எங்க ஜிம்மினையும் வைபியையும் காணோம், இங்கே தானே இருந்தானுங்க காணுமே அப்படின்னு ஃபவுண்டைனை பார்க்குறாங்க. ஸோ நம்ம சுகா தான், ஃபவுண்டைன் என்னத்துக்கு பார்க்குற, இங்கே தான் இருந்தானுங்க அப்படின்ட்டு பார்க்க. ஸோ அப்படியே நம்ம சுகா தான் அப்படியே ஃபவுண்டைனுக்குள்ளே பார்க்க நம்ம ஜிம்மினோட ஹெட்டு மட்டும் விட்டு லைட்டாக எட்டி பார்க்குறான். ஸோ நம்ம சுகா தான், ஜிம்மின் தண்ணிக்குள்ளே இருக்கானா, ஆமாம் அவன் மர்மேட்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ அப்போ சுகா தான், ஜிமின் வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜிமின் தான் அப்படியே பொறுமையா அவன் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் அப்படியே எந்திரிச்சு அந்த ஃபவுண்டன் மேலக்கு தூணில் உட்காடுறான். அப்போ சுகா தான் அவரை கண்ணை அப்படியே மூடி திறக்கிறாரு. நம்ம ஜிமினோட ஹேர்லேருந்து அப்படியே தண்ணிலாம் அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கு. அவரோட பாடியில் அங்கே இங்கன்ட்டு அந்த தண்ணி ஸ்டெயின்ஸ் இருக்குது. அவரோட அந்த டெய்லு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி தள்ளி இருந்தே அப்படியே நம்ம ஜிமினை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி அது எம்பாரஸ் ஆகுது, அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகும், அவனோட சீக்ஸ் எல்லாம் பிங்கி ஆகுது, அவனோட வாயிலேருந்து ஒரு பபுள் வரப்போக. ஸோ நம்ம ஜிமின் தான் டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றான். ஸோ அவன் தண்ணிக்குள்ளே குதிக்க ஸோ நம்ம வைபி தான் டக்குன்னு அந்த தண்ணியை விட்டு வெளியே வரான். ஸோ நம்ம ஜெய்ஹோப் அவர் கண்ணையே நம்ப முடியாத மாதிரி பார்க்குறாரு. ஜெய்ஹோப் மட்டும் கிடையாது, நம்ம சுகா, நம்ம கிளியோன், நைல், நம்ம ஜங்குகன்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வைபி வந்துட்டு ஒரு ஹியூமன், அவனுக்கு இப்போ ஒரு டெய்ல் இருக்கிறது அவங்களுக்குலாம் ஒரு ஷாக்காக இருக்குது. இப்போ வைபி தான் நம்ம டயாங் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். ஸோ டயாங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, பாத்தியா என் ஃப்ரெண்டு பார்த்த வேலை வைபி எப்படி மாற்றிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். சுகா தான் கொஞ்சம் ஷாக்கா, ஜிமின் நீ தான் மாற்றினியா வைபியா, இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அவனோட கையிலேருந்து பேர்ஸை மட்டும் அப்படி வெளியே நீட்டுறான். ஸோ நம்ம டயாங் அதை வாங்கிட்டு இது ஒரு ஹியூமனை மர்மேடாக மாற்றும், இது ஜிமினோட பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு கியூபி தான் வராங்க. ஸோ கியூபி தான்,
ஹாய் பசங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ அப்போ நம்ம வைபிக்கு தான் அந்த வசுபியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஒயிட் கலர் பியர் அது ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஸோ நம்ம வைபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவன் அப்படியே அந்த இதுலேருந்து ஃபவுண்டன்லேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கிட்ட அப்படியே ஓடி போகிறான். ஸோ அப்போ வசுபியை ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக வைபியை விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வைபி தான் அதை அப்படியே துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அந்த இடத்துல சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஹோப் தான் லைட்டாக அவரோட ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு என்ன இந்த பையன் குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கியூபி தான் பசங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பண்ணல, கிளாஸ் எதுவும் பண்ணிச்சு, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அங்கே இருந்த கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சா அதான் அகாடமிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கியூபி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசலாமா? இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கா? ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா எந்த மாதிரி டாபிக்? அது நான் கேட்பேன், பட் சொல்லணும். நீ கேளு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். டெவிலோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க. ஸோ ஜாங்காக் தான் அப்படியே திரும்பி நம்ம டேங்கை பார்த்துட்டு டேங் என்ன நீ எதுக்காக டெவில்னு அதை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்க? இதே ஜாங்காக் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கியூபி தான் ஒரு மாதிரி யோசிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் டேங் கேட்குறான், அவளுக்கு நோன்னு சொல்லவும் தோண மாட்டேங்குது. ஸோ அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, டெவிலோட ஹிஸ்ட்ரி டெவில் இல்லாமலையா அப்படின்ட்டு. ஸோ டெவில் தான் அந்த இடத்துக்கு நடந்து வரா. I don't care, I'll paint the town red.